பீகார் முதற்கட்ட தேர்தலில் இளைஞர்கள், நடுத்தர மக்கள், முதியவர்கள் திரண்டு வந்து வாக்களிப்பு. 11 மணி நிலவரப்படி 27.65 விழுக்காடு வாக்குப்பதிவு. பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை டெல்லியிலிருந்து கண்காணிக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். பாட்னாவில் உள்ள பக்தியார்பூர் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். பீகார் தலைநகர் பாட்னாவில் குடும்பத்துடன் வந்து வாக்களித்த ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அனைவரும் ஆர்வமுடன் முன்வந்து வாக்களிக்க வேண்டும் என முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வலியுறுத்தல். பீகாரின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும். நவம்பர் 14ஆம் தேதி புதிய அரசு பதவி ஏற்கும் என மகாகத்பந்தன் கூட்டணி தலைவர் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி நம்பிக்கை. பீகார் மாநிலம் முங்கர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி. லக்கிசாராய் தொகுதியில் மற்றொரு துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹா வாக்களிப்பு. பீகார் தேர்தலில் தள்ளாடும் வயதிலும் ஜனநாயக கடமையாற்றும் முதியவர்கள், அதிகாரிகள், காவல்துறையினர் உதவியுடன் வந்து வாக்களிப்பு. பீகார் மாநிலம் பாட்னாவில் வாக்காளர் பட்டியலில் பெயரில் இருந்து வாக்களிக்க மறுப்பதாக பெண்கள் புகார். வாக்குச்சீட்டு கேட்டு வாக்குச்சாவடி நிலை அதிகாரியின் கெடுபிடியால் வாக்களிக்காமல் திரும்பச் செல்வதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம். மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பங்கேற்பு. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொடர் சரிவுக்கு பின் இன்று உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 1000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 164 ரூபாய்க்கும் பார் வெள்ளி கிலோ 1,64,000 ரூபாய்க்கு விற்பனை. சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி தரக்குறைவாக பேச ஒரு குழு அமைத்திருக்கிறார் அன்புமணி. அரசியல் நாகரிகம் தெரியாமல் அன்புமணி செயல்படுகிறார் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக இடையே தான் போட்டி என டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுகவுக்கு 3வது இடம் தான் கிடைக்கும் எனவும் கருத்து. பணி நிரந்தரம், தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு. மெரினா கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய 83 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்து பழுது ஏற்பட்டு பாதியில் நிறுத்தம். ஓட்டுநர் நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதம் செய்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மணிமுத்தாறு அருவி பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக மூடல். பணிகள் முடிந்து விரைவில் திறக்கப்படும் என வனத்துறை தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் மீது சரமாரி தாக்குதல். தோழியிடம் பேசியதால் சரமாரியாக தாக்கிய 2 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா தொழிற்சாலையின் பெண் விடுதியில் ரகசிய கேமரா வைத்த பெண் ஊழியர் கைது. மூளையாக செயல்பட்டு தலைமறைவாக உள்ள காதலனுக்கு போலீசார் வலை.
2026 IPL தொடரில் MS தோனி விளையாடுவார். CSK அணியின் CEO காசி விஸ்வநாதன் அறிவிப்பால் சென்னை ரசிகர்கள் மகிழ்ச்சி. உலக கோப்பை வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ வெளியீடு. வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். அணு ஆயுத சோதனையை மீண்டும் நடத்த ரஷ்ய அதிபர் புதின் முடிவு. அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவிப்புக்கு கடும் கண்டனம்.